Hello friends, this is Mukesh Muthusamy. Welcome to Mukesh Muthusamy YouTube channel. So இந்த சேனல்ல வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டுன்னு இருக்கிறேன். ஸோ முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா சோலோ கிரியேட்டர்ஸ் சேலஞ்சஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்பவே வந்து அதிக வியூஸ் போகின்னு இருக்கு, 150 வியூஸ் மேலே போகின்னு இருக்கு. ரொம்பவே தேங்க்ஸ் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த வீடியோ ரொம்பவே முக்கியம். ஸோ எப்படி வந்து ஒரு சோலோ கிரியேட்டர் வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்குது, அதை பற்றின வீடியோவை நான் போட்டிருந்தேன். அதாவது நானே ஒரு சோலோ கிரியேட்டர் தான். ஸோ நான் வந்து என்னென்ன எப்படி கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன், எப்படி நான் அதை போடுறேன், அதுக்கு எவ்வளோ எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து லாக்டவுன் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கு. ஸோ வேரியஸ் ஸ்டேட்டு சிட்டியில் எல்லாத்துலேயும் இருக்குது, பாண்டிச்சேரி உட்பட. ஸோ சென்னையிலையும் லாக்டவுன், பாண்டிச்சேரியும் லாக்டவுன், எல்லாமே லாக்டவுன். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா வந்து மதியம் 12 மணி வரைக்கும் தாங்க கடைகள்லாம் திறந்துருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் போய் தேவையான பொருட்களை வாங்கிக்கணும். காய்கறி ஆகட்டும், இல்லை வந்து பழங்கள் ஆகட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் ஆகட்டும், 12 மணிக்கு மேலே நீங்கள் போனால் வாங்க முடியாது. ஓகே, ஸோ நான் அது மாதிரி தான் வந்து சாட்டர்டே கொஞ்சம் லேட்டாக கிளம்பி போனேன். ஸோ கடையெல்லாம் மூடிட்டாங்க. வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்க முடியல. ஸோ அதனால் வந்து இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லலான்னு இருக்கிறேன்னா, எப்படி பாண்டிச்சேரி உங்களுக்கு எல்லாமே தெரியும், ரொம்பவே டூரிஸ்ட் பிளேஸு, ரொம்பவே ஃபேமஸான பிளேஸு. யங்ஸ்டருக்கெல்லாம் எல்லாமே தெரியும். நிறைய பேர் வந்து வீக்கெண்டு வந்து இங்கே வந்து தங்கி என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பாண்டிச்சேரி வந்து எப்படி வந்து டூரிஸ்ட் பிளேஸு, நிறையா ஷூட்டிங் இங்கே எடுத்துருக்குறாங்க. ஸோ நிறையா ஷூட்டிங்கு, ஓகே, ஸோ நிறையா ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அப்படிப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் பாருங்கள். நான் வீடியோ எக்ஸ்க்ளூசிவான வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே ரோடு வந்து நிசப்தமாக இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறேன் பாருங்கள். இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஃபேமஸான பீச் ரோடு, குபேர் சாலைன்னு சொல்லுவோம். ஸோ காந்தி ஸ்கொயரில் தான் நம்ம நிற்கிறோம், என்னென்ன இருக்கிறோம் பார்க்குறீங்க வீடியோ. ஸோ இந்த காந்தி ஸ்கொயர் ரோடு வந்து எப்போவுமே வந்து கூட்டமாக இருக்கும். அதாவது வந்து வீக்கெண்டில் வந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, எஸ்பெஷலி நியூ இயர் அன்னைக்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். பட் இன்றைக்கி பாருங்கள், இந்த கொரோனா லாக்டவுனால் வந்து ரோடே வந்து அமைதியாக இருக்குது பாருங்கள். ஒரு வெஹிக்கிள் இல்லை. முதல்ல வந்து இதில் வந்து டே டைமில் வந்து வெஹிக்கிள் அலோவ் பண்ணுவாங்க, 2 வீலர் காரெல்லாம். பட் ஈவினிங் 5 o'clockலேருந்து மறுநாள் காலைல 7 மணி வரைக்கும் வெஹிக்கிள் அலௌட் இல்லை. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து வாக்கிங் போகிற இடம், அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் சுற்றி பார்க்குற இடம், அதனால் வந்து வெஹிக்கிள் நாட் அலௌடு. பட் ஆனால் இப்போ வந்து லாக்டவுன் பீரியடில் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து டே டைமில் அலௌடு கிடையாது. ஸோ ரோடே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, பீச்சுக்கும் அலௌடு கிடையாது. ஸோ நான் வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் வந்து பாண்டிச்சேரி வந்து எப்படி இருக்கும், லாக்டவுனில் எப்படி இருக்குதுன்னு உங்ககிட்ட காட்டுறதுக்கு நான் வீடியோ எடுத்திருந்தேன். பாருங்கள், இதுதான் பாண்டிச்சேரி ஃபேமஸான பீச். ஸோ பீச்சில் பாருங்கள் வந்து யாருமே இல்லை, ரொம்பவே வெறிச்சோடி இருக்குது பாண்டிச்சேரி பீச். ஓகே.
ஓகே, அந்த ஸ்ட்ரீட்ல பாருங்க எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ 12 மணி வரை கூட வந்து இந்த மளிகை கடை, மற்றபடி முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் கடை தான் திறந்து வச்சிருக்க சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கடைகள்லாம் மூடி தான் இருக்குது. பாருங்க, நகை கடை, துணி கடைலாம் மூடி தான் இருக்குது. பாருங்க, இந்த ரோட்ல வந்து பாருங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரோட்லயும் யாருமே இல்லையோ. இது வந்து இந்த ரோடு வந்து எப்பவுமே வந்து ஃபெஸ்டிவல் சீசன்ல வந்து ஹரிபரியா இருக்கும், ரொம்பவே கூட்டமா இருக்கும். ஓகே, சாட்டர்டே சண்டேவும் கூட்டமா இருக்கும், ஏன்னா டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து போற இடம். பட் இன்னைக்கு பாருங்க, லாக்டவுனால வந்து ஃபுல்லாவே வந்து வெறிச்சோடி இருக்குது. இது வந்து காந்தி ஸ்ட்ரீட். காந்தி ஸ்ட்ரீட் அதே மாதிரி தான். அது எவ்ரி சண்டே வந்து சண்டே மார்க்கெட்னு ஒரு கடை தெரு போடுவாங்க. சண்டே மார்க்கெட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாரெல்லாம் டூரிஸ்ட் வந்திருக்கிறீங்களோ பாண்டிச்சேரி மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன கடைகள் போட்டிருப்பாங்க. எப்படி வந்து இப்போ ரங்கநாதன் தெருவில் சென்னையில் வந்து நிறைய குட்டி குட்டி கடைகள் இருக்கும், அது மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து டெம்பரவரி கடை தான், எதுவும் பெர்மனன்ட் கடை தான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடை, அது ஒரு நாள் கடை. ஓகே, ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா எல்லா விதமான பொருள்களும் கிடைக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் A to Z எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் கம்மியான விலையில. ரொம்பவே ஃபேமஸான சண்டே மார்க்கெட்டு இப்போ லாக்டவுனால போடவே இல்லை. ஸோ அதை நம்பி எவ்வளோ பேர் இருப்பாங்க, வாழ்வாதாரம் அது பாதிக்குது இல்லை. ஸோ ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கொரோனாவிலே நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஸோ பட் இதுதான் பார்க்குறேன். பாண்டிச்சேரிக்கு நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க டூரிஸ்டாக, இல்லை வந்து ஷூட்டிங் அது மாதிரி நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க. பட் இன்னைக்கு பாண்டிச்சேரியோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. கொரோனா நிறைய பரவிக்கின்னு இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபுல்லாக லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து கடை உரிமையாளர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிச்சிருக்குது. அதே மாதிரி வந்து சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறாங்க, சின்ன சின்ன கடை வச்சிருக்கோம், அவங்களையும் க்ளோஸ் பண்ண 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணால் அவங்க கடை திறறதே வந்து 9 மணிக்கு தான் திறப்பாங்க. 2 மணி நேரத்தில் அவங்க வந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு போனோம்னா அவங்களுக்கு கஷ்டம் தானே. ஓகே, பட் ஓகே, இதெல்லாம் நம்ம விடுபட்டு வரணும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பாண்டிச்சேரியோட வியூஸ் வந்து எப்படி லாக்டவுனில் பாண்டிச்சேரி இருக்கு, அதில் பார்த்து நான் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ஓகே, என்ன கண்டென்ட் இல்லைன்னு பார்க்காதீங்க. பட் இப்போ இது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்குது, ஊர் நிலவரம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து சென்னையில் இருப்பீங்க, இல்லை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க. ஸோ எப்படி ஊரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ பாண்டிச்சேரின்றது வந்து ஒரு ஃபேமஸான சிட்டி, அது யூனியன் டெரிட்டரி. அதுக்கப்புறம் அது தனியாக ஒரு சிஎம் இருக்கிறாங்க, எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்க்கும்போது வந்து எப்படி இருக்குது பாண்டிச்சேரி இந்த லாக்டவுனில். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் தான் இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் மேலும் உங்களை வந்து ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுது உங்கள் முகேஷ். பாய் பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. ஸோ உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, பாய்.